வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். 2011ஆம் ஆண்டு காணாமல் போன செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார். எனினும் பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி விசாரணையை கொழும்பில் நடத்துமாறும் அவர் கோரியிருக்கிறார். எனினும் நீதியரசர்கள் கொண்ட அமர்வு அதனை தள்ளுபடி செய்து ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ சாட்சியம் அளிக்க தயாராக இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கொழும்பில் சாட்சியம் அளிக்க கோரியதாக அவரது சட்ட ஆலோசகர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஸ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காணாமல் போன செயற்பாட்டாளர்களில் பெற்றோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நுவான் பொபேஜ் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் விசாரணையின் போது இந்த நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கேர்பியன் ஸ்காபஸ் வழக்கில் சாட்சியாக முன்னிலையாகுமாறு ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு 2019ஆம் ஆண்டு பிறப்பித்த அந்த மனுவை ரத்து செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு மனுதாரர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதன்படி 3 நீதியரசர்கள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு ராஜபக்ஷவின் தற்போதைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் பொருத்தமான வழிமுறைகளை கோரி 4 வாரங்களுக்குள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்குது. இந்த ஏற்பாட்டுக்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதால் உயர் நீதிமன்றம் தற்போதைய மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்திருக்கிறது. இதேவேளை 2011ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் மீது வழக்கொன்று குறித்து சாட்சி வழங்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். குறித்த அறிவிப்பை இன்றைய தினம் தனது சட்டத்தரணிகள் மூலம் உயர் நீதிமன்றத்தில் அவர் வெளிப்படுத்தியிருந்தது இங்கே நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்தாலும் இது தொடர்பான வழக்கு காணாமல் போன 2 மனித உரிமை ஆர்வலர்களின் உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நான் இது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இந்த விவகாரம் தொடர்பான மேன்முறையீட்டு மனு இன்று உயர் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இது இவ்வாறு இருக்கு. இன்னொரு பக்கம் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுடைய நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய விசாரணைகள் சார்ந்து பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது தேசபந்து தென்னக்கோன் வாய் துறந்திருக்கின்ற சம்பவம், அதாவது ஒரு சாட்சியங்களை வழங்கி இருக்கின்ற விடயமானது சற்று பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது. பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த அந்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலுபுலே லங்காபுர அறிவிக்க முடிவு செய்திருந்தார். இந்த வழக்கு நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் இந்த முடிவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படைந்து தான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பத்தின்படி எதையும் செய்யவில்லை என்றும் தேசபந்து வாதிட்டிருக்கிறார். போராட்டத்தின் போது ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டம் இருப்பதாக கூறி தேசபந்து தென்னக்கோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் தான் சட்டத்தரணி தரிந்து விக்ரமநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் பத்ரன் தென்னக்கோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதன்படி தேசபந்து தென்னக்கோன் தனது பிணை மனுவில் சம்பவத்தை தடுக்க எடுக்க கூறிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அந்த நேரத்தில் மேற்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த மூத்த துணை காவல்துறை கண்காணிப்பாளரான அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அப்போதைய காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்ததிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்று ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தல்களை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தென்னக்கோன் தன்னுடைய விண்ணப்பத்தில் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தமை இங்கே நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருந்தாலும் இதன்படி குற்றப்புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதிகளில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதற்கமைய ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை நீதிபதி அறிவித்திருக்கிறார். நிலுவையில் உள்ள பிணை விண்ணப்பங்கள் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிபதி கூறியிருக்கின்றவை இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக பல நகர்வுகள் வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த செம்மணி மனித புதைக்குழியினுடைய நகர்வுகள் போய்கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் இன்றைய நாளில்
திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வது தொடர்பில் ஆராயும் முகமாக குறித்த வழக்கானது வழக்கு மாநாடு ஒன்றுக்காக எதிர்வரும் 6ஆம் தேதி நியமிக்கப்பட்டிருப்பதோடு குறித்த மாநாட்டுக்கு வர வேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் ஒன்று இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த வழக்கானது கடந்த தவணை நீதிமன்றத்தினால் 23ஆம் தேதி வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்றைய தினம் அழைக்கப்பட்ட போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்பொருளியல் திணைக்களம் ஆகியவற்றிடமிருந்து நீதிமன்றம் அறிக்கையினை கோரியிருந்தது. இந்த அறிக்கைகளை ஆராய்ந்த நீதிபதி HM தஸ்னீம் பவுசன் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின்படி குறித்த மனித எச்சங்கள் நீண்ட காலத்துக்கு உட்பட்டவையாக இருப்பதாகவும் அவற்றை மேலதிக ஆய்வுகளுக்கு உட்படுத்தி காயங்களுடனான ஏற்பட்ட மரணமா அல்லது இயற்கை மரணமா என்பது தொடர்பிலும் குறித்த எச்சங்கள் குற்றத்தினூடாக மரணத்தின் மூலம் சம்பந்தப்பட்டவையா என அறிய வேண்டியிருப்பதாகவும் ஆழமான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டி இருக்கிறதாகவும் குறித்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இதே போன்று தொல்பொருளியல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த பிரதேசத்தில் மயானம் இருந்ததாகவோ அல்லது மயானமாக பயன்படுத்தப்பட்டது சம்பந்தமாகவோ அல்லது தொல்லியல் திணைக்களத்துக்குரிய பிரதேசமாக இருந்ததாகவோ எந்த தகவல்களும் இல்லை என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த அறிக்கையின் பிரகாரம் அந்த பிரதேசத்தில் அகழ்வு பணியை மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான வழக்கு மாநாடு ஒன்றின் மூலமாக அதுக்கான தீர்மானத்தை எடுப்பதற்காக எதிர்வரும் 6ஆம் தேதி வழக்கு மாநாடு ஒன்றை நடத்துவதற்காக திகதியிடப்பட்டிருக்குது. அத்துடன் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதிகளில் கன்னிவடி அகற்றுகின்ற நிறுவனம் மிதிவடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்த போதுதான் அந்த 20ஆம் தேதி குறித்த பகுதியில் இருந்து சிதைந்த மனித மண்டை ஓடு மற்றும் எம்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி குறித்த பகுதியை மூதூர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்கள சட்ட வைத்திய அதிகாரி அதிபொன்று தொல்பொருள் திணைக்களம் புவிச்சரி தேவியல் அளவி மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போனோர் அலுவலகம் குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகியன திணைக்களங்களின் அதிகாரிகள் அந்த இடத்தை பார்வையிட்டிருந்தார்கள். இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களத்திடமிருந்து குறித்த பகுதியில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இன்றைய தினம் அறிக்கை கோரப்பட்டிருந்தது. அத்துடன் அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மேலும் சில மண்டை ஓடு அதாவது கை கால் முள்ளந்தண்டு மற்றும் விலா எம்பு தொகுதிகளை கொண்ட மேலும் சில மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றமையை இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறதாகவே குறிப்பாக சொல்ல போனால் பல இடங்களில் தற்பொழுது மனித புதைக்குழிகள் அடையாளம் படுகின்ற இல்லாட்டி மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகரித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் குறிப்பாக கடந்த காலங்களில் மஹிந்தா கோட்டா அவர்களுடைய காலத்தில் இடம்பெற்றிருந்த பல வகையிலான வழக்குகள் தற்பொழுது விசாரணைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல ஊழல்வாதிகள் எல்லாம் விசாரணைகளுக்காக அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவற்றுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி செல்ல போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.